அல்லாஹ்வின் தூதரே, நாம் சொல்லக்கூடிய விடயம் மா ஃபீஹி, அவரிடத்திலே இருந்தாலும் அது கீபத்தா சொன்னார்கள். அவருடைய விடயத்திலே சொல்லக்கூடியது உண்மையிலே அவரிடத்திலே இருந்தால் நீ அவரை பற்றி கீபத் புறம் பேசிவிட்டாய். நீ சொல்லக்கூடிய விடயம் அவரிடத்திலே இல்லாவிட்டால் நீ அவரை இட்டு கட்டிவிட்டாய். ஒரே சொல்தான் ரெண்டு பாவங்களை சம்பாதிக்கலாம். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரே சொல்லுதான் ரெண்டு பாவங்களை சம்பாதிக்கலாம். இது கீபத்துக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு தன்மை. ஒரு மஜ்லிஸிலே நாம் ஒருவரை பற்றி சாதாரணமாக பேசிவிடுகிறோம். உதாரணத்துக்கு, இவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சன் அல்லது மிகப்பெரிய ஒரு பாவி. சொல்லக்கூடிய விடயம் அவரிடத்தில் ஒரு வார்த்தை தான். சொல்லக்கூடிய விடயம் அவரிடத்தில் இருந்தால் அது கீபத்தாக போய்விடும். உண்மையிலேயே சொல்லக்கூடிய விடயம் அவரிடத்திலே இல்லை. அப்படியாக இருந்தால் இவர் இதனை இவரின் மீது இட்டு கட்டி விட்டார். புக்தான் என்று சொல்வார்கள். இட்டு கட்டி விட்டான். சொன்னதால் இருந்தாலும் பாவம், இல்லாவிட்டாலும் பாவம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த பாவம் ஒரு நாளும் ஒரு நலவை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பாவிக்கக்கூடிய வார்த்தை உபயோகங்கள்ல மிகவும் ஒரு மோசமான வார்த்தை உபயோகத்தை அல்லாஹ் இந்த கீபத்துடைய விடயத்திலே தான், புறத்துடைய விடயத்திலே தான் அல்லாஹு தஆலா பாவித்திருக்கிறான். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்கள் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய, மரணித்த சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா? நாம் அனைவருமே வெறுப்பீர்கள். எனவே கீபத் புறம் பேசுவது ஒரு மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமான ஒரு பாவம். அல்லாஹ் வேற எந்த பாவத்துக்கும் இப்படியாப்பட்ட கடினமான வார்த்தைகளை கொண்ட வார்த்தை உபயோகத்தை அல்லாஹ் பாவிக்கவில்லை என்பதை சில தஃசீருடைய கலை வல்லுநர்கள் எழுத்தெழுதுகின்றார்கள். ஒரு தடவை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஒரு பக்கமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மர்ர அலா பகலின் மையத்தின், செத்து அப்படியே வறண்டு அது அப்படியே ஊதி போயிருக்கக்கூடிய, பழுதாடி இருக்கக்கூடிய ஒரு கழுதைக்கு பக்கத்தால் நடந்து சென்றார்கள். அதனுடைய விபரீதத்தை விளங்கப்படுத்தும் பொழுது கேட்டார்கள், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல ஹாதா, உங்களில் ஒருவர் சாதாரணமாக இந்த செத்திருக்கக்கூடிய இந்த கழுதையை சாப்பிட விரும்புவீர்களா? நாம் அனைவரும் விரும்ப மாட்டோம் என்று சொன்னோம். சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை பற்றி புறம் பேசுவது, கீபத் பேசுவது, இந்த இறைச்சியை, இந்த செத்த கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விடவும் பயங்கரமான ஒரு விடயம் என்ற கருத்தை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இது மிகவும் பயங்கரமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாவம். மார்க்க ரீதியாக, மார்க்க கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது அருவருக்கத்தக்க ஒரு பாவம்.